சரி பிரம்மா நான்கு வழிச்சாலை இப்படி நான்கு வழிச்சாலை 2 வழிச்சாலை இப்படி ரோடுகளை பூரா போடணும்னு கவர்மெண்ட் வேலைக்கிறவங்க பூரா நியமித்து பூரா பூமியை பாழாக்கியிருக்கான், விவசாயத்தை பாழாக்கியிருக்கான் அரசியல்வாதி. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, அது உலக நாடு, அது வேறு மாதிரி அதை முடிச்சிருவார், அது அவர் கணக்கு, அது வேறு. ஆனால் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இவனுங்களை ரோடு போடுதேன் மட்டியை போடுதோம்னு ரோடை போடுதோம்னு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மத்திய அரசு அறிவிச்சிருந்தான். மாநில அரசும் ரோடு அங்கங்கே போடுறதுக்கு பூரா விவசாயத்தை அழித்து வரான். அப்போ இந்த கணக்கு எடுக்காரு, அச்சடித்த பேப்பரை விட்டு பாழாக்குங்கடா, கடவுளோட விவசாய பூமியை பாழாக்குங்க, நம்ம பாழாக்குறதுக்கு பிறந்திருக்கோம் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு நினச்சி பாழாக்குதான். புரியுதா? ஒரு ரோட்டு காட்டுகளில் 1558 கடைகளை போட்டு வச்சு பூரா இந்த பேப்பர் விளையாட்டில் விளையாடுதான், மோகத்தில் விளையாடுதான். வீட்டில் போய் படுக்கான், திங்க ஓட்டுதான், சட்டி பானை எல்லாம் முன்னால் விறகு அடுப்பை வச்சு தின்னான். இப்போ கேஸ் அடுப்பை இப்போ அப்படி கொண்டு வந்துட்டான். பட்டும் போடாமல் எந்திரிச்சு சுகமாக வாடணும், ஓட்டுதான், ஆடுதான், பாடுதான். எப்படி? இது ஒரு தயாரிப்பு, ஏன்னா 2ஆம் நம்பர் தயாரிப்பு. உழைச்சி திங்க தெரியாமல் உடம்பு கொடுத்துருக்காரு பூரா. இப்போ இயற்கையிலே கொடுத்தாரு, செயற்கையிலே போய் நோய்க்காடு 1858 நோய்க்காடை வச்சு இவன் வந்து பூமியை அழிக்கான். இவனுக்கு நோயை வச்சுக்கிட்டு கெட்டட பில்டிங்காக போட்டு பாழாக்குதான். என்னென்ன தயாரிக்கணுமோ மில்லு, தொழிற்சாலை, கம்பெனிகளை போட்டு பாழாக்குவோம். நம்ம 2ஆம் நம்பரை திரிக்கணும், பூமியை பாழாப்போம், விவசாயத்தை பாழாக்குவோன்னு பாழாக்குதான். அதான் நாங்கோலி சாலையில் குளத்தை மூடினது, கிணறுகளை மூடினது, எல்லா கணக்கு எடுப்பார் விவசாயத்தில். விவசாயம் பண்ணி திங்கிறவனை அவனுக்கு அந்த பேப்பரை கொடுத்துருதான். இந்த பேப்பரை வச்சுக்கோடா, கோடி கணக்கை வச்சு வச்சீங்க, தின்னுட்டு போடா, நாங்கள் அழிச்சிக்கிட்டே போகிறோம், நாங்கள் வருமானம் பார்க்கணும், இந்த பேப்பரை அச்சடித்த பேப்பரை விட்டு வருமானம் பார்க்கணும் அப்படின்னு வெறியில் இருக்கான் அரசியல்வாதி. சரியா? அதுக்கு தான் நாங்கோலி சாலையில் இப்போ இந்த கல் கணக்கு வெளியே எடுக்காரு, கல் அடித்து போட்டு போயிருக்கான்ல. அப்போ எப்படி சூட்டி பார்க்காங்க கவர்மெண்ட் வேலாக்கிறவன்? இதெல்லாம் நடந்தால் தான் நமக்கு மாதந்தோறும் சம்பளம் நமக்கு விழும். நம்மளோட தின்னுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைய விலைக்கு விட்டு நாக்கை ஓட்டு நம்ம கடித்து திம்போன்னு ஓடுதான். அப்போ விவசாயம் பண்ணுறவனுக்கு விவசாயம் கொடுத்தார் கடவுள், அவனை பாடாப்படுத்துரு, விவசாயத்தை பூரா அழிக்கான். அந்த விளைச்சலில் போய் தின்னுட்டு போனான்னா அந்த உயிர் போலியை திங்க மாட்டான். தக்காளி ஒரு பக்கம் விளைஞ்சி அவன் நாசமாக விடுதான், அடுத்து வெண்டைக்காய் விளைஞ்சா நாசமாக பூமியில் விடுதான், அவன் கண்ணீர் விடுதான். இதெல்லாம் எதுக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது? இவன் தான் ஆடு மாடு கோழிப்பறவைகளை பூரா அழித்து தின்னுட்டு வரான். மானிட பிறவி இந்த சர்வக்கல்லை போட்டு அழிச்சிட்டு வரான். சர்வக்கல் நாங்கோலி சாலை ரோடு போட்டு உயிர் பலிகளை கொள்றதுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோடை போடுதான். இதில் எத்தனை 2ஆம் நம்பர் போகுதுன்னு தெரியுமா ரோடு? இப்போ பிடிப்பார், குனியை வச்சுக்கிட்டே குத்துவார், குனியை வச்சுக்கிட்டே இடிப்பார், தார் கம்பிட்ட. புரியுதாடா? உழைச்சி திங்கிறதுக்கு மானிட பேலை கொடுத்தா காலையில் எந்திரிச்சதும் 2ஆம் நம்பருக்கு ஓடவா, 2ஆம் நம்பர் ஓட்டவா, குளத்தை அல்லவா, குளத்துலேருந்து மண் அள்ளி ரோடை போட்டு விவசாயத்தை அழிக்கவான்னு ஓடுதான். அப்போ இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அரசியல்வாதி முட்டாப்பேலுக்கு, கவர்மெண்ட் வேலாக்கிறவனுக்கு சுத்தமாக அறிவு கிடையாது. படித்தவனுக்கு சுத்தமாக அறிவு கிடையாது. சரியா? அப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் அங்கேயும் போய் அப்படியே 2ஆம் நம்பராக ஓட்டி ஆட்டி மேலே நீதிபதியை சரித்து உட்கார்ந்துருக்கிற கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய தண்டனை தப்பு செய்கிறதான தண்டனை போகுது நீதிமன்றம் கோர்ட்டில். தப்பு இல்லாதவன் அவனை தப்பாக்கி விட்டுதான். இந்த வாரம் பாரு, என்ன வாரத்தில் எப்படி மூளையை திரிக்கான் இல்லை, பூமியில் இறங்கி வராரு, அதையும் பார்த்துக்கோ. இப்போ அங்கே மிதித்து வந்தவன் பூரா அவன் குடும்பம் கந்தல் கோலமாக போயிடும், குடும்பம் கருவறுத்து போவோம், திருவோடு எடுக்க விடுவார், உன் வீட்டில் சேதாரமும் நடக்கும். சரியா? அவக்காட்சி போய் எடுத்துக்கிட்டு அலையாத. அதான் இந்த நாங்குவழி சாலையில் கல்லை ஊனி இடிச்சிட்டு போயிருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒத்த புரோக்கர் விட மாட்டார். என்ன கணக்கு? இதை விற்று திங்கிற உழைப்பு இல்லாமல் இங்கே இடம் கிடக்கு, இந்த ரோடு போகுது, வாங்க புரோக்கர், நாங்கள் பூரா விழிச்சு வாங்க அப்படின்னு போய் அமைக்கி பூரா இந்த பேப்பரை விதைச்சி பூமியை பாழாக்கியிருக்கான். 95% புரோக்கர், 5% வாங்குறவன் கொடுக்குறவன் பூரா பாழாக்கியிருக்கான். தூக்கி உள்ளே கொண்டு போய் செயலரில் ஏற்றி போடுவார். 3/4 சேத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. புரோக்கரை ஏற்றி தான் வருவார். அதுக்கு தான் புரோக்கரை ஏற்றியாச்சுடா, ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, கவலைப்படாத. கைலாசத்தில் வழக்கறிஞர்கள் 2 பேரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை பார்ப்பாங்க. எதிர் மனுதார பாப்பம்மான்னு உட்காந்து ஆட்டுவான், காலை 2 தோளில் போட்டு ஆட்டுறான்ட்டார். புரியுதா? இவற்றை முடியுமாடா பாப்பம்மா அப்படின்ட்டு இருக்காரு. உன் குடும்பத்தை கண்ணீர் கூத்தலமாக்கி உன் பொண்டாட்டி பிள்ளைய வீதியில் விட்டுருவார். ஒழுங்கா போ, ஏன்னா தப்பிச்சே நினைக்காத, உட்காந்து மூளை திரிக்காதரா. அரசியல்வாதி கவர்மெண்ட் லாயர்கள்லாம் மூளை திரிக்காதீங்கடா. தமிழ்நாடு முழுவதும் கவர்மெண்ட் லாயர்கள் திரிக்காத, தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதி மூளை திரிக்காத, வேற வெட்டிடுவார், உள்ளே இறங்கி வராரு. இப்போ இந்த
41 பேர் செத்துருக்காங்க. அடுத்த மீட்டிங் இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் எத்தனை பேர் செத்தான்? அது 50 பேர் கணக்கு போட்டார். அவன் ஒட்டு மொத்தமாக ஜனநாயகம் படமெல்லாம் வெளியேறாது, ஜனநாயகம் ஓட்டு முத்திரை வராது, எல்லாமே நீதிமன்றம் கோர்ட்டில் ஸ்டாப் பண்ணிடுவார் ஐயா. ஜனநாயகம் இதோட முடிஞ்சு வச்சு அதான் ஜனநாயகம் நான் கரெக்டாக கணக்கு மூடிட்டாரா முடிச்சிருவார். கடவுள் தான் முடியும், கடவுளால் தான் முடியும். இப்போ கவர்மெண்ட் வேலை ஆக்குறான், நாக்கை கடிக்கான், 2 நாக்கை கடிக்க அடியா செய்து எடியாய் கடிக்கா செய்தான். உன் வீட்டில் ஏற்கனவே கை கால் வராமல் நோய் காட்டில் ஊசி போட்டுக்கிட்டு ஆடிட்டு அலையுத, இன்னும் கூட கொஞ்சம் வாய் கோணலாக விட்டுருவார், கையை இழுக்க விட்டுருவார். ஒழுங்காப்பா முக்கால் சாத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. போடுற கணக்கு நாங்கள் தப்பாக போடல, சரியா? கணக்கு பவர் இதான், விடுதல் தான் பவர். இது பவரில் விட்டுக்கிட்டு இருக்காரு கடவுள்.